சரியா? இங்கே சிங்களாக்கள் வந்து இனவாதம் காய்க்கிறாங்க. இங்கே தமிழாக்கள் நம்ம தமிழரசு கட்சியில் இனவாதம் காய்க்குது. சரியா? இது ரெண்டு மக்களையும் வாக்க பெற்று வந்தால் இப்போ இருக்கிற ஜனாதிபதி, இந்த ஜனாதிபதி சிங்களாக்களுக்கு சார்பாகவும் தமிழாக்களுக்கு சார்பாகவும் ஒரு தீர்வு திட்டத்தை அவர் வரைஞ்சி கொண்டு வர இயலுமா? இல்லை இதுக்கு சமன் அவர் கொண்டு போய் இயலுமா? அவர் சமத்துவம் நடத்தின தீர்வு தேவைப்படாது. சமத்துவம் அடுத்த கேள்வி நான் கேட்குறேன். இவர் ஆட்சி முடிய இன்னொரு ஆட்சி வந்தால் திரும்ப இந்த நாட்டில் இனவாதம் பெறும் தானே? தீர்வு நீங்கள் எது எதிர்பார்க்க? தனி ஒரு நாடா, தனி நாடா, அல்லது தனி அழகா? நான் அப்படி இல்லை. எல்லா மக்களும் ஒற்றுமையாக அந்த நாட்டில் வாழக்கூடிய எனக்கு ஒரு தீர்வு திட்டம் வரையணும். அரசியலமைப்பில் இருக்கணும், ஜாப் ரீதியாக இருக்கணும். அதான் செய்யப்படணும். ஜாப் திட்டம் செய்யப்படும். நான் நம்பலாம், செய்யணும். மாற்றி செய்யலை. ஏன்னா 3/2 பெரும்பான்மை இல்லைன்னு சொல்லிடாது, பெரும்பான்மை இல்லைன்னு சொல்லிடாது. இப்போ 3/2 பெரும்பான்மை விட பெரும்பான்மை இருக்கு இவங்கள்ட்ட 159, பெரும்பான்மைன்றது 113, 3/2 பெரும்பான்மை 151, 159 சீட் வச்சுருக்காங்க. நாட்டு நிலைக்கு கொண்டு இருப்பாங்க. நம்புவோம், வரணும், எல்லாத்தையும் நம்புனானே. நல்ல அமைச்சர் குறிப்பிட்ட அளவு நண்பர் செலவு குறைப்பாங்க, மோசடிகள் நடக்காது, மக்கள்கிட்ட வறுமை நாடு கடன் சுவையில் இல்லாமல் கொஞ்சம் நல்லா நடக்கும் மட்டும் நம்பலாம். இனவாத சக்திகளாலும் நீங்கள் இந்த மைந்த விட்டிய அவ்வளோ வாடிப்பட்டு போயிட்டாங்க. அந்த அலையில் மக்கள் செய்தாங்க. இது சிங்கள சேனத்தில் அந்த போட்டில் அமைதிக்கிறது என்று பார்க்கிங்களா? 1,00,000 அந்த இப்போ சிறுவர் பெண்கள் அமைச்சர் அவர்களுக்கு 1,60,000 போட் வந்து 1,00,000 வச்சோம். ஆனால் அங்கே இருக்கிற தமிழ் சேனம் 20,000-23,000 பேர் தான். அவன் சிங்கள சேனம் போட்டுறீங்க, தமிழ் போட்டுறீங்க. அது அப்படித்தான். நாட்டில் நல்ல எல்லாருக்கும் உணர்ந்துட்டாங்க. வந்து கல்ல நெல் வேணாம் மட்டும் முடிவு எடுத்தாச்சு. நல்ல நிலைமைக்கு நாட்டை கொண்டு வர மாட்டேன், அவரால் முடியும் மட்டும் கொடுத்துருக்கீங்க. பார்ப்போம். அந்த டைம் ஒரு சிங்கள கட்சிக்கு அங்கேருந்து யாழ்ப்பாணத்துலேயும் மக்கள் மாறி தானே ஜேபிக்கு போட்டுக்காரே சோப்பு அடிச்சுட்டாரே மற்றப்பெல்லாம் பட்டகிழக்க பிரிச்சு அவள் என்ற அந்த ஒரு இது இல்லாமல் ஏதோ ஒரு மக்கள் ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்கேன். தமிழரசு கட்சி மேல் பொறுப்பு இவங்க சங்கம் சேர்ந்து போட்டிருந்தா தண்டிக்கலாம். என்ன ஜனாதிபதி ஒரு நாட்டை ஒரு பழைய லெவல் இருந்த லெவலுக்கு கொண்டு வரண்டா அவருக்கு ஒரு 5 வருஷம் போதுமா? 5 வருஷம் காணாது. ஆனால் அடுத்த நிலசனோட என்ன அவ்வளோ பெரிய கடன் சுமை இருக்கும். முதல்ல செலவை குறைக்கணும். நாட்டில் வீண் செலவோட குறைக்கணும். இப்போ அமைச்சர் 25 தான் மேக்சிமம், 22 தான் கொடுத்திருக்காங்க, 25 ஆக்குவாங்க. 25 அமைச்சர் முதலத்தில் முழுதும் அமைச்சார், 113 அமைச்சு தான் அமைச்சு பிரதி அமைச்சர் ராஜாங்கம்ன்றது இல்லை. அமைச்சர் பிரதி அமைச்சர் கொடுக்க போகிறாங்க. போல 50 மாட்டுப்படுத்த போகிறாங்க போல இடம். அவருக்கு அதிகமாக வாக்களித்தது ஜனாதிபதி தேர்தலுக்கு சரி இதுக்கும் சரி அரசு உத்தியோகத்தர்கள் வந்து அவருக்கு அதிகமாக வாக்களிச்சிருக்காங்க. அப்படி வாக்களித்தவங்களுக்கு இவரால் கொடுத்தாருன்னு சொன்னால் இவர் காசு அச்சடிக்கும் இல்லை ஏற்படும் பண்ணனுக்கு ஒரு ஆய்வாளர்கள் பொதுமக்கள் ஒரு குறைக்கணும். பொருளியல் ஆய்வாளர் ஒரு கருத்து ஒன்று இருக்கு. இதை நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதான்டா இப்போ என்னடா ஒன்று பில் அடிச்சுன்னா காசு அடிக்க தரணும். அடிக்க இன்னும் காசு கூடிய பொறுமதியில் அவன் தான் போகும். இப்போ இவங்களது பிரச்சனைண்டா இப்போ வீணான செலவுகளை குறைஞ்சாச்சிருதானே. இப்போ வீண் செலவுகளுக்கு ஒரு நிவாரணம் கொடுக்கல அரசு ஊழியர்களுக்கு குறிப்பிட்ட கொடுக்க தரணும், கொடுப்பாங்க. மெட்டாக்கள் சம்பளத்தில் வீண் செலவுகளை குறைஞ்சவங்களுக்கு ஆடம்பரமான செலவில் வாகனத்துக்கு அந்த வாகனம் 4 லிட்டர் ஓடும். அவ்வளோ வாகனம், 4 பிக்கப், 10 பேர், பர்சனல் கோஆர்டினேட்டர், ஒரு எம்பி எத்தனை பேர்? பர்சனல் செக்ரட்டரி, கோஆர்டினேட்டர் 2 பேர், அப்புறம் அது இது சாப்பிட்டு விட்டு இதான் குறையும். அந்த அளவுக்கு இல்லாமல் நாடு கடும் அதலபாதத்தில் இருக்குது நாடு. அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொண்டு வரணும். ஒன்றும் செய்யலை. அது கொஞ்சம் பொருளாதாரத்தை குறைச்சி செலவுகளை குறைச்சி குறைச்சி டொலர்ஸ் பிரச்சனை. இப்போ நாடு ஸ்திரமடையுமெண்டா டொலர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொஞ்சம் ஒரு பொருள் ஒரு பொருள் சீனியில் சாதாரணமாக சீனியில் எப்படி பொருள் அடித்தாங்க, பில்லியன் பொருள் அடித்தாங்க. 25% எக்ஸ்போர்ட், 25% டெக்ஸ், 100 ரூபாய்க்கு 25 தான் டெக்ஸ். அப்படி போட்டு பில்லியன் கணக்கில் இறக்குமதி செஞ்சு போட்டு சீனி இறங்கி போட்டு ஒரு மாதம் தானே இறக்குமதி வரி 25% மாற்றினா கொண்டு சாமான் உள்ளுக்கு இறங்கிட்டு ஆகிட்டு அவ்வளோ தான். அப்புறம் சாமானுக்கு இல்லை, அதுக்கப்புறம் ஒரு கையும் இல்லை, செய்யும் இல்லை. ஆட்டோமேட்டிக் 25 கூடி முதல்ல எவ்வளோ நம்ம சீனியில் வாங்க 200 ரூபாய்க்குள்ளானே வேண்டுது. அது அப்படியே 300 ரூபாய்க்கு போய் அப்படியே போன அன்னைக்கு அப்போ 100 ரூபாய்க்கு 25 ரூபாண்டா 200 ரூபாடா சீனிக்கு 250 ரூபா சீனியை 300 ரூபாய்க்கு 200 எடுக்கிறேன். அவங்களுக்கு லாபம் மாதிரி இதெல்லாம் போகணும். அப்போ இவ்வளோ காசை கொள்ளாடி அதில் பங்கு பிரிச்சுப்பாரு, பில்லியன் எனக்கு சிம்பிளாக பிரிச்சுப்பாரு. இந்த அரசாங்கத்தில் அப்படி நடக்காது. இப்போ இந்த கல்லணை அப்படி